இது எழுதுனீன்னா வடகிழக்க சரி பண்ணிருவேன். இந்த நம்பர் எழுதியிருந்தா வடகிழக்க சரி பண்ணிருவேன். இந்த நம்பர் எழுதுனா தென்மேற்க சரி பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி, இந்த நம்பர எழுதுனா தென்மேற்கு, தென்கிழக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிருவேன்னு, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு நம்பர குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். என்னன்னா, அவங்க வந்து அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் இந்த நம்பர்ஸு. ஓகே. அப்ப அவங்க எழுதும்போது என்ன நெனச்சுட்டு எழுதுவாங்க? என் வீட்ட நான் சரி பண்ணிட்டேன். தென்கிழக்கு எனக்கு சரியாகணும். எங்க வீட்டோட வாஸ்து தென்கிழக்குல தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இந்த தென்கிழக்கு பிரச்சனைய எனக்கு சரி பண்றதுக்கு எனக்கு பணம் கிடைக்கணும். இந்த தென்கிழக்கு பிரச்சனைய நான் சரி பண்றதுக்கு என்னோட குடும்பத்தினர் எனக்கு ஒத்துழைப்பு குடுக்கணும். இந்த தென்கிழக்கு பிரச்சனைய நான் சரி பண்றதுக்கு எனக்கு அதுக்கு சரியான ஆள் கிடைக்கணும். ஒட்டு மொத்தமா என் வீடு வாஸ்துபடி மாறிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த டெய்லி நம்பர் எழுதும் போதெல்லாம் நெனச்சுக்கிட்டே எழுதுனாங்க அப்படின்னா, அவங்களோட நடக்காது, செய்யாது, எனக்கு இப்படியே தான் கடனே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடது மூளைய, ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய இந்த இடது மூளைய, வலது மூளை ஜெயிச்சிரும். வலது மூளையில இந்த நம்மளோட ஆழ்மனத சப்கான்ஷியஸ் மைண்ட வந்து பயன்படுத்துற வித்தைய நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா விதத்திலயும் நம்ம ஜெயிச்சிட முடியும். விதியை மதியால் வெல்லலாம்.